الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث وقال أيضا النبي أولى بالمؤمنين من أنفسهم قال نبينا عليه الصلاة والسلام المصلي يناجي ربه كما قال عليه الصلاة والسلام சிறப்பானதொரு நிகழ்விலே நாம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டியதைப் போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட செய்வானாக. எந்த நபியை நாம் பிரியப்படுகிறோமோ, எந்த நபியை நாம் நேசிக்கிறோமோ, அந்த நபியுடைய மஜ்லிஸிலே நாளை சொர்க்கத்தில் அமருகிற பாக்கியத்தை நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணுவாய் பள்ளிவாசல் இதற்கு முன்னால் 2-3 தடவை நான் இங்கே வந்திருக்கிறேன். இளைஞர்களுக்கான பயான் நிகழ்வு நடைபெற்ற பொழுதும் இங்கு வந்திருக்கிறேன். அற்புதமான சூழல், ஒரு கட்டமைப்பான மஹல்லா, அதற்கு நிர்வாகமும் இமாமும் அவர்களோடு பயணிக்கக்கூடிய ஜமாத்தார்களும் இளைஞர்களும் குறிப்பாக பெண்களும் சிறுவர்களும் அனைவருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் அந்த ஜமாத் கட்டமைப்பு சரியாக இருக்கும். அல்லாஹு தஆலா சிறந்த முறையில் கடைசி வரை அவர்கள் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையோடு இந்த பள்ளிவாசலையும் இந்த மஹல்லாவையும் இந்த மக்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. கேள்விப்பட்டேன் 12 நாள் தொடர்ந்து பெண்கள் ஆர்வமாக மௌலித் மஜ்லிஸிலே கலந்து கொள்கிறார்கள் என்று. அவ்வளவு தூரம் இன்றைய காலகட்டத்திலே பெண்கள் ஆர்வமாக இருப்பதும் சிறுவர்கள் ஆர்வமாக இருப்பதும் வரவேற்கத்தக்க ஒன்று. காரணம், காலம் அவ்வளவு நெருக்கடி, ரொம்ப வேகமாக போகிற உலகம். எந்த நேரத்தில் ஏதோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தள்ளி விட்டுட்டு நகட்டி விட்டுட்டு போகக்கூடிய ரொம்ப ஸ்பீடான காலம். மூத்தவர்களுக்கு தெரியும், 40-50 வயதை கடந்தவர்கள் அவர்களுடைய ஆரம்ப காலம் எப்படி, இன்றைக்கு எவ்வளவு வேகமாக உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலும் பெருமானாரை நேசிக்கிற கூட்டங்கள் உருவாக்கப்படுவது காலத்தின் கட்டாயம். அன்பிற்குரியவர்களே, மீலாது விழா இன்றைக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த விழா, பிறந்த தினம். எல்லா மக்களுக்கும் தெரியும், நபிகளாரை பற்றி தெரியும். ஏன் நபி குறித்து அன்றைய நாளிலே நாம் யோசிக்க வேண்டும், அசை போட வேண்டும் என்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நபியை பற்றி பேசாத நாள் இல்லை இல்லையா? எங்கேயாவது நபியை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறோமா? ஒவ்வொரு ஜும்மாலையும் நபியை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பின்னால் எல்லா பள்ளிவாசல்லையும், இன்னைக்கு கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இருக்கிறது. எல்லா ஒரு சுன்னத் வல் ஜமாத்துடைய பள்ளிகளிலும் காலை ஃபஜ்ர் பயான் செய்யப்படுகிறது. அதிலே நபியுடைய வாசகம்தான் இடம்பெறும். அப்போ உலகம் முழுக்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் வலம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது மீலாது விழா ஏன் அன்று ஒரு நாள் மட்டும், ஏன் அன்னையர் தினத்தை போல காதலர் தினத்தை போல ஏன் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்கக்கூடியவர்களுக்கு அன்பான வார்த்தை என்ன தெரியுமா? அனைத்து நாள்களும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசினாலும் அன்றைய தினத்தில் நாம் ஞாபகப்படுத்தி பெருமிதம் கொள்வோம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தொடர்ந்து வாழ்வியல் குறித்து திரும்ப திரும்ப பகிரப்படும். பல மதரசாக்களில் மதரசா நிகழ்ச்சி, அது சில ஊர்களில் ஆண்டு விழாவில் பெருமானாருடைய வாழ்க்கை குறிப்புகள் தொடர்ந்து சொல்லப்படும். ஏன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறது? நபி குறித்து நாம் அதிகம் ஞாபகப்படுத்தினால்தான் அன்பு பிறக்கும்.
இங்கு ஒரே ஒரு விஷயத்தை மிக அழுத்தமாக நான் பதிவு செய்கிறேன். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்களுடைய ஆன்மாவை காண, நம்ம உயிர் தானங்க பெருசு, அதுக்கு மேல பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்திலே தாய் தந்தையை விட, பொருளாதாரத்தை விட, கட்டிய மனைவியை விட, பெற்ற குழந்தையை விட பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம நேசிக்கிறோமா? இன்றைக்கெல்லாம் வாயிலே சொல்லிவிடுகிறார்கள், நபி வந்தார், குரானை கொடுத்தார், சென்றார், அவ்வளவுதான் அவர் வேலை முடிஞ்சது, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்று சொல்லுகிறார்களே. ஏன் நபி அவர்கள், என்னை நீங்கள் முழுமையாக நேசித்தால்தான் உண்மை முஃமினாக ஆக முடியும். உதட்டளவில் வாயளவில் நபியா நாயகமா முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் மனிதர் என்ற அந்த ஒற்றை வரியில் நிறுத்தி கொண்டால் உண்மையான பாசம் ஆகாது. நேசம் வைக்கணும். சரி, யாரை நேசம் வைக்கணும்? நபியை நேசிக்கணும். அந்த நபியை யார் நேசிக்க சொல்றா? அல்லாஹ் நேசிக்க சொல்றான். சலவாத்தை சொல்றதுல நேசத்தின் வெளிப்பாடு தானே. சரி, முதலில் நேசம் வேண்டும் என்றால் அதற்கு முதலில் அவர்களின் சிறப்பு தெரியும் இல்லையா? இன்னைக்கு கட்சி தலைவன் அல்லது சினிமாக்காரன், இவனை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவனை மாதிரியே முடிவெட்டுறாங்க, அவனை மாதிரியே நடக்கிறாங்க. அவர் பேசிய வசனத்தையே பேசி பேசி நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவனுடைய நேசம். அவன் போட்டோவை பார்த்த உடனே ஒரு விருதமான மகிழ்ச்சி. திரும்ப திரும்ப அவன் படங்களை பார்ப்பது, அவனை போல் நினைப்பது, அவனை போல் தன்னை உருவாக்க நினைப்பது, இதுவெல்லாம் பாசத்தின் உச்சத்திலே போய் ஒரு கட்டத்தில் தலைவனுக்காக உயிரை கொடுக்க நான் வருவேன் என்று சொல்லுகிறான் அல்லவா? இதுவெல்லாம் அவனை பார்க்க பார்க்க, அவனை கேட்க கேட்க, அவன் நடிப்பை ரசிக்க ரசிக்கத்தானே. ஒரு சாதாரண நடிகனுக்கும் ஒரு கட்சி தலைவனுக்கும் உயிரை கொடுப்பதற்கு துணிகிற ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு அளவு கடந்து நேசிக்கிறானா என்றால் அந்த நேசத்தில் ஜீரோ. பாய், நம்ம உண்மையை நேசிக்கல. நம்ம சொல்றோம் நேசிக்கிறோம், சுன்னத் ஜமாத்துக்காரன் நேசிக்கிறோம்னு. ஆனால் அல்லாஹ் ரசூல் சொல்லுகிற நேசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் அவ்வளவு தெளிவான நேசம் இல்லை. நேசம் ஏற்பட என்ன செய்யணும்? நேசம் வரணும். இதற்கு வரமாட்டீங்க, என்ன செய்யணும்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அசை போடணும். அவங்களை குறித்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவருடைய உடல் எப்படி, அவர்களுடைய உயிர் எப்படி, அவருடைய அல்லாஹ் எப்ப படைத்தான், எப்படி படைத்தான், நாளை அவருடைய அந்தஸ்து என்ன, இதுவெல்லாம் கேட்க கேட்கத்தான் நபியின் மீது பாசம் பிறக்கும். நம்ம யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நபியினுடைய சிறப்பை நமக்கு திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா நபியின் மீது அலாதியான அன்பு வரும். அன்பிற்குரியவர்களே, முதல்ல நபி கூட சேர்ந்து இருக்கிற மனைவிமார்களை பற்றி ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம். திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், பெண்களே லஸ்துன்ன கஹதின் மினன் நிசா, பெண்களே நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லை. யாரை சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள். உங்களுக்கு சட்டமே வேற. ஒரு பெண்ணினுடைய கணவன் வஃபாத்தாகி விட்டார், அந்த பெண்ணுக்கு உடல் ஆரோக்கியம் தடாகட்டம் இருந்தால் இன்னொரு மனிதரை திருமணம் முடிக்கலாம். இது உலக பொது சட்டம். ஆனால் நபியுடைய மனைவிமார்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ஏன்னா நீங்க சாதாரண ஆளுடைய மனைவி அல்ல, நபியின் மனைவி. நபிக்கு அல்லாஹ் அவ்வளவு அந்தஸ்து கொடுத்திருக்கிறான். நபியை சேர்ந்திருப்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்றால் அப்ப நபிக்கு எவ்வளவு இருக்கும்? இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம மொட்டையா நபி வந்தாங்க, இருந்தாங்க, வாழ்ந்தாங்க அப்படின்னா அது ஒரு லேபிள் தான், பிரிய பாசம்லாம் வராது. அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன, உயர்வு என்னன்னு யோசிக்கணும். நபியை திருமணம் முடிக்காத வரைக்கும் சாதாரண பெண்கள், அவங்க சாதாரண பெண்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களை போல அவங்க. எப்ப நபியை திருமணம் முடிச்சுட்டாங்களோ, நீங்க மற்ற பெண்களை போல இல்லை, நீங்கள் சிறப்பிற்குரியவர்கள். மற்ற பெண்களுக்கு உரித்தான சட்டங்கள் உங்களுக்கு சில சட்டங்கள் செல்லாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய நபியினுடைய சிறப்பு எப்படி நம்ம யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ காதல் கொண்டு எப்போ அதிகமாக நேசம் வரும்னா அவங்க சிறப்பை உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்கள நேசிப்பதே உருப்படியாக வரும். இல்லாட்டி உருப்படியாக நேசம் இருக்காது, சும்மா வாயில சொல்லலாம். உம்மு சலமா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி.
அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எப்பயாவதும் அத்தர் தடவணும்னு நாங்கள் நினச்சா அந்த அருக்கு பார்த்திங்களா அந்த பாட்டில், அந்த பாட்டிலை எடுத்து நான் அத்தர் தடவிக்கிறேன். இப்போ கேட்குறாங்க, அந்த பாட்டில் அப்படி என்ன இருக்குது, ரொம்ப நறுமணமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, ரொம்ப நறுமணமாக இருக்கே, இந்த பாட்டில் எங்கே வாங்கினீங்க? எப்படி? எங்கேயும் வாங்கலை, இந்த அத்தர் பாட்டில் கடையில் வாங்கலை. என் கணவர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் வேர்க்குமோ, வேர்க்குகிற பொழுது நான் வலித்து அந்த பாட்டில்ல ஒவ்வொரு சொட்டா விட்டு நான் சேமிச்சு வச்சுக்கிடுவேன். எப்பொழுது எனக்கு அத்தர் அடிக்கணும்னு தேவைப்படுதோ அப்ப நான் உடம்புல பூசிக்கிடுவேன் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாமும் நபியும் ஒண்ணா? நம்ம வேறு நாத்தடிக்கும். ஒரு நாள் இரண்டாம் நாள் குளிக்காமல் தன் நண்பனிடத்தில் மாத்திரமல்ல தன் மனைவிக்கு அருகாமையில் கூட ரொம்ப நேரம் அமர முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும் நம்ம மேல, இல்லையா? நம்ம நபி முத்து நபி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை மிஸ்கை விட, அன்றைக்கு அரபு நாட்டிலே மிஸ்கி என்ற அத்தர் தான் மிக உயர்வானது, அதை விட அதிக நறுமணம் உள்ளதாக பெருமானாரின் வேர்வை இருந்தது என்று அவர்கள் மனைவி மாத்திரமல்ல அனஸ் ரலியல்லாஹு பெருமானாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், நபி அவர்களுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த மனம் வியர்வுதான். அந்த வியர்வையின் மனத்தை போன்று உலகத்திலே என் வாழ்நாள் வரை அந்த மனத்தை நுகர்ந்ததே இல்லை என்றார்கள். என்றால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மனிதனாக பெருமானாரை படைத்து விட்டு வருகிற வியர்வையில் கூட இவ்வளவு அந்தஸ்தை வைக்கிறான் என்றால் இந்த சமூகம் கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் சாதாரண மனிதர் அல்ல. அல்லாஹு அக்பர். இன்றைக்கெல்லாம் நபியா எதுக்கு மீளாது, எதுக்கு மீளாது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? மனிதன் இலகுவாக அந்த நேசத்தை எடுத்துறாங்க. எப்படி எடுத்துறாங்கன்னா, அவர் மனிதர் தானே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அவரையே புகழ்றீங்க, அவரே புகழ வேணான்னு சொல்லிட்டாங்களே. நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்களேன், சலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். சலவாத்து சொல்ல சொல்ல உங்களுக்கு தான் நன்மை என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தன்னைத்தான் திக்ர் செய்ய சொல்லணும். நமக்கும் அல்லாஹ்வுக்குமான கனெக்ஷன் மாத்திரம் தான். நபி தேவையில்லை என்றால் அல்லாஹ் ஏன் பெருமானாரை உள்ளே விடணும்? நபிக்கு சலவாத்து சொல்லு, நபிக்கு சலவாத்து சொல்லு, நபிக்கு சலவாத்து சொல்லு ஏன் சொல்லணும்? அல்லாஹ்வுக்கும் உனக்குமான தொடர்பு மாத்திரம் அல்ல, அதோடு சேர்த்து நபியும் வருவார்கள். அந்த நபி அல்லாஹ்வுக்கு இணையாக வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக கடைசி வரை கரம் பிடித்து நம்மை காப்பாற்றக்கூடியவராக, நாளை மறுமை வரை டிராவல் செய்யக்கூடிய ஒரே ஒரு மனிதர். தாய் தந்தை அல்ல, மனைவி மக்கள் அல்ல, சேர்த்த செல்வம் அல்ல, எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கிவிட்ட பிறகு பெருமானார் யாரின் கரத்தை பிடித்து சுவனத்திற்கு கூட்டிச் செல்கிறார்களோ அவர்களே சுவனவாதிகள். நம்ம இங்க யோசிச்சு பார்க்கணும். நம்மள அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ்வுக்கு தான் தொழுகணும், அல்லாஹ்வுக்கு தான் திக்ர் செய்யணும், எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், மாற்றுகிறது கிடையாது. ஆனால் அந்த அல்லாஹ் தான் சொல்லுகிறான், என் நபியை நீங்கள் நேசியுங்கள், என் நபிக்கு நிகராக உலகத்தில் யாரும் கிடையாது, என் நபி சிறந்தவர்கள், அவருடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு நம்ம எவ்வளவு தான் புகழலாம் தானே? அல்லாவே கூப்பிட்டு சொல்றான், என் நபியினுடைய அந்தஸ்தை நான் உயர்த்திட்டேன்னு. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? தொடர்ந்து நபியை புகழணும் புகழணும் புகழணும், நபியின் மீது நேச வைக்கணும் நேச வைக்கணும் நேச வைக்கணும். நேசம் வைத்த பிறகுதான் பின்பற்றுதல் வரும். நீ நேசம் இல்லாம நான் நபி மாதிரி 2 ரக்காத் தொழுகிறேன், நான் நபி மாதிரி தாடி வச்சிருக்கிறேன், நான் நபி மாதிரி பீச வச்சிருக்கிறேன்னா நேசம் இல்லாத அந்த சுன்னத்துகள் அடிபட்டு போயிடும். நேசத்தோடு கூடிய அமல் தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இப்போ கலிமான்னு சொன்னால் உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாஹ் நினச்சி வாயில லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னால் தானே கலிமா. உள்ளுக்குள்ள என்ன அல்லாஹ் என்ன நமக்கு என்ன கொடுத்தான் என்ன அல்லாஹ் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா ஒரு திக்ர் செஞ்சாருன்னா அந்த திக்ருக்கு வேல்யூ இருக்குமா? இந்த திக்ருக்கு வேல்யூ இருக்க. அதே போன்றுதான் நபி குறித்து உயர்வான அந்தஸ்து உள்ளத்திலே வைக்க வேண்டும். அவரை வச்சுதான் சிறுக்கெல்லாம் வைக்க முடியாது. மவுத்து வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மீலாது மேடையில சொல்ற, நபியை வைத்து உலகத்தில் யாருமே சிறுக்கு வைக்க முடியாது.
நபிக்கு ஷிர்க்குக்கும் நபிக்கும் அப்பாற்படினா நம்ம களிமா என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் தகுதியானவன் அல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி சொல்லி போட்டு நம்ம ஷிர்க் வைப்போமா? அப்போ புகழ்றீங்களே, நாங்கள் புகழுவோம் புகழ்ந்துக்கிட்டே இருப்போம், அளவு கலந்து புகழுவோம், மீளாது கொண்டாடுவோம், இது எல்லாம் செய்வோம். எந்த அடிப்படையில்? அவர் மனிதர் என்ற அடிப்படையில், மனிதர் புனிதர் என்ற அடிப்படையில் செய்கிறேமே ஒழிய ஒரு காலம் நபியை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட வைக்கிறதுக்கு நாங்கள் என்னங்க அறிவில்லாதவர்களா? முஸ்லீம் சமூகம் அறிவற்றவர்களா? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை அவ்வளவு லேசான கொள்கையா? இது ஏதோ நேற்று இன்றைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த இயக்கமா? இதுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் கிடையாது. பள்ளிவாசலில் வேணா இருப்பாங்க, அதை பராமரித்து கொண்டும் அந்த கொள்கை கோட்பாடுகளோடு வாழக்கூடியவர்கள் அந்த இமாம்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் துவங்கப்பட்ட 1300 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் களத்திலே ஒரு இயக்கம் தன்னந்தனியாக நிற்கிறது என்று சொன்னால் அது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தான். நீங்க எந்த அரபி எந்த கிதாபுகளை எந்த நாட்டுக்கு போனாலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அழிக்க முடியாது, கியாமத் நாள் வரை அழிக்க முடியாது. அவ்வப்போது புல்லுருவிகள் வருவார்கள், நாயகத்தை லேசாக பேசுவார்கள், அதெல்லாம் நம்ம கணக்கிலே எடுத்துக்கிற கூடாது. நம்முடைய கோட்பாடு உள்ளம் பெருமானாரின் மீது இருக்கும் காலமெல்லாம் நம்மை ஒரு காலம் வழிகெடுக்கவே முடியாது. நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம் இல்லையா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சுவனத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நம்மளை படைச்சான் இல்லைங்க, அதோடு நிப்பாட்டி இருக்கணும் இல்லையா? உன்னைய படைச்சிட்டேன்ப்பா அப்துல் காதர், அப்துல்லா, அபுதாயிரே, உன்னை நான் படைச்சிட்டேன், நீ என்னை மட்டும் தொழு, முடிச்சு வேலை. சொர்க்கம் அப்படின்னு ஒன்று படைச்சு நரகன்னு ஒன்று படைச்சிருக்காங்க இல்லையா? அந்த சொர்க்கத்தை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. ஆனால் ஆதம் நபி பார்த்தாங்க. ஆதம் நபி அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ் உன்னுடைய சொர்க்கத்தினுடைய தலைவாசல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் உன் பேரோட சேர்த்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படி பேர் எழுதியிருக்கிறியே, அவர் நான் பார்த்ததில்லை. இது யாருங்க சொல்றா? ஆதம் நபி சொல்றாங்க, அந்த நபியை நான் பார்த்ததில்லை, ஆனால் உன்னுடைய பேரோட இணைச்சு வச்சிருக்கிறேன்னா அவங்க அந்தஸ்து மிக பிரம்மாண்டமா இருக்கும். அவங்க அந்தஸ்து பிரம்மாண்டம். இன்னும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான் போட்டிருக்காங்களே, எனக்கு இணையான கடவுள்னு அல்லாஹ் போடலை. அப்போ சுவனத்தினுடைய எழுத்துக்களிலும் சரி, நாளை மௌத்தா போயிட்டா கபூரில் கொண்டே வச்சிருவாங்க. நமக்கெல்லாம் தெரியும், 3 கேள்வி கேட்பாங்க இல்லையா? அரபியில கேட்பாங்க, மர் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாரு? நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்னு சொல்லுவோம். அடுத்து வமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம். வமன் நபியுக, உன் நபி யார் என்று கேட்கிற பொழுது நம்ம நபியை பார்த்துருக்கிறோமா? இங்கே மதினாவுக்கே போனால் ரவுலாவை தானங்க பார்க்க முடியும், நபியை பார்க்க முடியுமா? ஆனால் நல்லா கேள்வி கேட்குறான் கபூர்ல, ஓ நபி யாருன்னு கேட்பான். நம்ம கற்பனையிலே சொல்ல முடியுமா? நாம் எந்த ஊர்ல அடக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அனைத்து திரையில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அல்லாஹ் எல்லாத்தையும் திறந்து விடுகிறான். இது அறிவுக்கு அப்பாற்பட்டது, அறிவால சிந்திக்க முடியாது. என்னங்க கணுவாயில இங்க இருக்கிற கபூர்ஸ்தான் நம்மளை கொண்டே அடக்கம் பண்றீங்க, என்ன எனக்கும் நபிக்கு என்னங்க தொடர்புண்டா? அல்லாஹு தாலா அனைத்து வழிகளையும் திறந்து விடுவான், பெருமானாரின் முகத்தை காட்டுவான். ஹதீஸ்ல வருது, பெருமானாரின் முகம் காட்டப்படும். அப்படியே பார்ப்போம். நம்ம உண்மையிலே நபியை நேசிச்சா ஆதா நபியும், இவர் எங்க நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் சொல்லி விடுவோம். உண்மையிலேயே நேசம் இல்லாம உதட்டளவில் சும்மா வெறுமனே இருக்கக்கூடிய ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு சொன்னாங்க, நபின்னு வந்தாரு இருந்தாருன்னு சொன்னாங்க, நபின்டாங்க, முகமதுன்றாங்க, என்னமோ சொன்னாங்க, ஒன்றும் புரியலையே தெரியலையேன்னு சொல்லி கடைசியில் லாதிரின்றுவான், எனக்கு தெரியலேன்றுவான். அதனால நபியின் நேசம்ங்கிறது மிக முக்கியமானது. முதல்ல நேசம் இருந்தால் தான் பின்பற்றுது. சில பேர் சொல்லுவாங்க நேசம்லாம் வேணாங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு. எப்படி ஃபாலோ? ரூஹ் இல்லாத உடல் மாதிரிதான். ரூஹ் இல்லாத உடலுக்கு மரியாதை இருக்குதா? அதுபோன்றுதான் பெருமானாரை நேசிக்காமல் இஸ்லாம் முழுமை பெறாது. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், அல்லாஹ் பெருமானாரை நேசிக்க சொல்றான். இங்க இருக்கிறார்கள் ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, இல்ல அல்லாஹ் நேசிச்சா போதும், ரசூல் நேசிக்க வேணாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை நேசிக்கணும், என் தூதரையும் நேசிக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். பாருங்களேன், உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாச்சு, நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? படைக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படுத்திருக்கிறாங்க, ரூஹ் ஊதப்பட்டுருச்சு. அப்போ அல்லாஹ் சொல்கிறா எல்லா மலக்குகளுக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன சொன்னான்?
சிறுவர்களாக இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். ஆதம படைச்சிட்டு மலக்கு மாட்டு எல்லாம் என்ன உத்தரவு விட்டான் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சஜிதா செய். அப்போ எல்லா மலக்குகளும் சஜிதா செஞ்சுட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் அப்படி சஜிதா செஞ்சுட்டாங்க. இப்லீஸ் மாத்திரம் செய்யலை. இப்லீஸ் மாத்திரம் என்ன செய்யறான்? இல்லை, நான் என்ன செய்ய மாட்டேன், சஜிதா செய்ய மாட்டேன். அல்லாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னப்பா நான் சொல்றேன் எல்லாமே சஜிதா செஞ்சுட்டாங்க, நீ செய்ய மாட்டேற. அவன் சொல்றான், ஹலகத்தனி மின்னாரி வ ஹலகத்துஹு மின் தீன். என்னை நெருப்புல படைச்ச, நெருப்பு மேலே ஏறுறது. மின் தீன், அவர் மண்ணால படைக்கப்பட்டிருக்க, மண்ணு கீழே போறது. இப்படி அல்ல, உனக்கு வேணும் நான் எவ்வளவு வேணா வழிபடுவேன், ஏன்னா நீ என்னைய படைச்ச. ஆனா நீ சொல்றது மட்டும் நான் கேட்க மாட்டேன், நீ சொல்றது மட்டும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அல்லாஹ்ட்ட நம்ம திருக்குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி துஆ செஞ்சுட்டு ஓதுறோம் இல்லையா? அதற்கு காரணம் அல்லாஹ்வை பகைக்கல. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வை அவன் பகைக்கல, அல்லாஹ் சொன்னதை செய்யல. அல்லாஹ் எனக்கு நீ நேரடி ஸ்ட்ரைட், நீ நானும் ஸ்ட்ரைட். என்ன நீ என்னைய படைச்ச, நான் உனக்கு வேணா வணங்குவேன். ஆனா நீ யாருக்காவது புகழு அல்லது அவருக்கு போய் சஜ்ஜா செய்யி, அவரை நேசிச்சோன்னா எனக்கு பிடிக்காது. இதே மாதிரிதான் இருக்கு நமக்கு இன்றைக்கு முஸ்லீம் சமூகம். அல்லாவா நம்ம டைரக்டர் அல்லாஹ் தொழுணுங்க, 2 ரக்காத் துஆ செய்யலாம், சரியா ரைட்டு இல்லைங்கள. ஆனால் நாயகம் என்று வருகிற பொழுது அல்லாஹ் என்ன முன்னிறுத்துறான், அல்லாஹ் கொண்டு நிப்பாட்டுறானுங்க. இந்த நாயகத்தை நேசி, இந்த நாயகத்தை பின்பற்று, இந்த நாயகத்தை புகழ், இந்த நாயகத்தினுடைய உயர்வை பேசு. இந்த நாயகம் என்பது உனக்கு ஞானம், இந்த நாயகம் என்பது உனக்கு உபகாரம், இந்த நாயகம் இல்லாவிட்டால் நீயே இல்லை, இந்த உலகம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அப்போ நம்ம நாயகத்தை ஒதுக்கிட்டு என்னைய படைச்ச அல்லான்னு ஸ்ட்ரெயிட்டா போனா நாளைக்கு ஷைத்தானுடைய கதிதான் நாயகத்தை ஒதுக்குபவர்களுக்கு இருக்கிறது. இதுவெல்லாம் நமக்கு ஒரு பாடம், படிப்பினை. மரணம் வரை பெருமானாரின் பிரியத்தை என் கல்விலிருந்து பிரிக்க முடியாது என்று ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா சஹாபாக்கள் எல்லாம் அவ்வளவு புகழ்ந்து படிச்சிருக்கிறாங்க, அவ்வளவு புகழ்ந்து இருக்கிறாங்க. புகழத்தான் என்ன வரும், பிரியமும் பாசமும் வரும். அதனால நாயகத்தை நம்ம எப்படி நேசிக்கணும்? நாயகமே, உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு எந்த காதலும் கிடையாது, எல்லா காதலுக்கும் மேல் உங்கள் மீது நான் வைத்திருக்கிற காதல் தான் நிஜம் நிஜம் என்று உடனே வராது. உடனே வருமா? நாளைக்கு ஒரே நைட்ல ஓவர் நைட்ல உட்கார்ந்து ரசூல்லா உன்னை நான் ரொம்ப விருப்பப்படுறேன்னா சரியாயிருமா? திரும்ப திரும்ப பெருமானாரை நேசிக்க வேண்டும். திரும்ப திரும்ப நாயகமே, உங்களுக்கு இணையாக யாரும் இல்லை, அது என் மனைவி உட்பட, என் காதலி உட்பட, என் பெற்றோர் உட்பட அனைவரை காண நீங்கள் தான் என் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறீர்கள் என்று நாம் நேசிக்கிற பொழுதுதான் உண்மையான பிரியம் வரும். இங்க யாருக்கு நேசம் இல்லை, காதல் இல்லை, வெறுமனே லெட்டர் பேடு மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவரையாப்பா புகழ்ற அப்படிங்கிறான். குறிப்பாக பெண்மணிகள் தொடர்ந்து மௌலிது மஜ்லிஸுக்கு வருகிறார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா இவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எப்படி மௌலிது மஜ்லிஸை இவர்கள் கண்ணியப்படுத்தினார்களோ, பெருமானாரின் புகழை கண்ணியப்படுத்தினார்களோ, ரப்பு இவர்களையும் கண்ணியப்படுத்துவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் ஒரு துஆவையும் சேர்த்துக் கொள்கிறேன். அதே போன்று யார் யாரெல்லாம் இந்த மௌலிது மஜ்லிஸுக்காக, மீலாதுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய பள்ளி நிர்வாகிகள், தலைவர் உட்பட அத்துணை நிர்வாகிகளுக்கும், இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய அனைத்து ஜமாத்தினர்களுக்கும், இளைஞர்களுக்கும், சிறுவர்களுக்கும், இவர்கள் அத்துணையினர்களுக்கும் இணையாக பணி செய்யக்கூடிய இந்த பள்ளியினுடைய அற்புதமான இமாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அளப்பரிய அளவு கடந்த தன்னுடைய நியாமத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா மூடிக்கொள்வானாக என்ற துஆவை நான் செய்து, பெண்களும் வந்திருக்கிறார்கள். நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஆனால் நேரம் ரொம்ப ஓடிடுச்சு. நான் வரும்போது டிராஃபிக், நம்ம ஒரு கணக்கு போட்டால் அல்லாஹ் ஒரு கணக்கு போடுறான் இல்லையா? நம்ம என்ன நினைச்சோம், 7 நான் முக்காலுக்கு உள்ள வந்து 7:50க்கு மைக்க பிடிச்சோம்னு நினைச்சோம். நம்முடைய நினைப்பு அதுதான். ஆனா அல்லாஹ் என்ன நினைச்சான், இன்ச்சு இன்ச்சா நகர வச்சு கடைசி இசா தொழுகை முடிய வச்சு பிறகு நீ என்ன செய், பேசினா போதும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம். சரி, ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இன்னொரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது நிறைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பகிர்ந்து கொள்வோம். பெண்கள் பகுதி இங்கே வந்திருப்பதால் அவர்களுக்கு ஒரு சில நசீஹத் என்ற உபதேசங்களை கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.
அல்லாஹு தாலாவுடைய படைப்பில் ஆண் பெண் இருவர்கள் இருந்தாலும் ரொம்ப சக்திவானவங்க யார் அப்படின்னா உடல் ரீதியாக ஆண்கள் தான். அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசான்னு திருக்குரான் நல்லா சொல்லிட்டான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சலுகை, அந்தஸ்து, சிறப்பு என்று வருகிற பொழுது ஆண்களை ஓரம் கட்டி பெண்கள் முன்னேறி போய்விட்டார்கள். ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு அந்த மாதிரி. என்னங்க கருத்து சொல்றீங்க? நமக்கு மேலையா? நம்ம தானே சம்பாதிக்கிறோம், நம்ம தானே ஆம்பளை, எல்லாத்துக்கும் நமக்கு மேலையான்னா அல்லாஹ் ஆண்களுக்கு வலுவை கொடுத்திருந்தாலும், ஆற்றலை கொடுத்திருந்தாலும், ஆளுமையை கொடுத்திருந்தாலும், சிறப்பு என்று வருகிற பொழுது பெண்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு வழங்கி இருக்கிறார். ஒரு சபை அப்படியே உட்கார்ந்து இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள் சஹாபாக்களுக்கு. அருமை தோழர்களே, உங்களில் யார் 3 பெண் குழந்தையை பெற்றெடுத்து நல்ல முறையில் கல்வி கொடுத்து சரியான வயது வருகிற பொழுது அவருக்கு திருமணம் கொடுத்து விடுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பார்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரலையும் சுட்டி காட்டினார். 2 விரல் எவ்வளவு தூரங்க? கணுவாய்க்கு உட்கடத்துக்குள்ள தூரமா இருக்குது. 2 விரலும் பக்கம் பக்கமா இருக்கு இல்லையா? இந்த ஹதீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சபையில பெருமானார் சொல்லுகிறார்கள், அன்பு தோழர்களே, உங்களில் யாருக்கு 3 பெண் குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுத்து யாருக்கு இருக்கோ அவங்க நல்ல வளர்த்து அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து சரியான தருணத்தில் திருமணம் முடித்து கொடுக்கிறீர்கள் அல்லவா, அவர்கள் சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பீர்கள். தொழுக, வணக்கம், ஜக்காத்து கொடுக்கிறது, இது எல்லாம் சொர்க்கம் ரைட்டு, வேற அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் அல்ல பெருமானாரின் மூலமாக சொல்லுகிறார். 3 பெண் குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்தால் சொர்க்கத்தில் பெருமானாரோடு இருக்கலாம். அப்படியே அந்த சபையில் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியெல்லாம் அப்படியே பல்லு சந்தோஷம். அந்த 3 குழந்தை பெற்றவங்க என்ன செய்வாங்க? இடிச்சு காட்டுறாங்க, நமக்கெல்லாம் 3 சொர்க்கத்துக்கு நம்மெல்லாம் டிக்கெட் வாங்கினது மாதிரி அப்படின்னு அவர் மனசுக்குள்ள வரும் இல்லையா? பாய், இப்போ இங்கே உட்காந்துருக்குறோம், இங்கே உட்காந்துருக்கிறது யார் யாரெல்லாம் தொப்பி போட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் 1 கோடி அப்படின்னு சொன்னால் தொப்பி போடாதால் பார்ப்பான், ஆஹா மறந்துட்டு வந்துட்டோமே, போட்டுக்கிறாரு கிடைக்க போதுப்பா 1 கோடி, என்ன பண்ணலாம், என்னது ஃபியூச்சர் பிளான் போயிருமா இல்லையா? யதார்த்தம் தானே. நபி அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே சஹாபாக்களில் யார் யாரெல்லாம் 3 பெண் குழந்தையை பெற்றார்களோ முகம்லாம் பிரைட் ஆயிடுச்சு. அப்படியே சந்தோஷத்தில், பரவாயில்ல எல்லாம் 3 குழந்தையை கொடுத்துட்டான், நல்லா நம்மளை பிடிக்கும் போல. மற்றவங்க மூஞ்சியெல்லாம் ரொம்ப வாடி இருக்குது. இந்த 2 குழந்தையை பெற்றவங்களுக்குலாம் அப்படியே சங்கடமாக போச்சு, என்னப்பா 2 பொம்பளை பிள்ளையை போய். ஒரு சஹாபி எந்திரிச்சார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன செய்தி சுப செய்தி, ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஆனால் யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பெண் குழந்தை யா ரசூலல்லாஹ், 3 பெண் குழந்தை இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்காதா யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், 2 குழந்தையை பெற்றெடுத்து நல்ல முறையில் கல்வி கொடுத்து திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா நீங்களும் சொர்க்கவாதி. அப்படி அவங்க 2 குழந்தையை பெற்ற குரூப்ல இருப்பாங்க இல்லையா, ஒரு 50-100 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்குலாம் சந்தோஷம், நம்ம எல்லாம் ஒரு குரூப்பா போயிடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள. உடனே இந்த ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டு ஒரு பையன்கள் 2-3 பசங்களை பெற்றுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குமா இல்லையா, அந்த வீடு ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க அந்த பொம்பளை பிள்ளைய. அப்போ அவங்க மூஞ்சியெல்லாம் டிம்மாயிடுச்சு, என்னங்க இது, இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் நம்மளெல்லாம் ரசூல் நம்மளை சேர்க்காம விட்டாங்களே. அந்த சபையிலே பெருமானாரின் சபையில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் பெருமானாரின் வாயிலிருந்து ரஹமத்து வந்து விடாதா, நற்செய்தி வந்து விடாதா, நமக்கு ஒரு சுப செய்தி கிடைத்து விடாதா என்று சஹாபாக்கள் ஏங்குவார்கள். உடனே மஜ்லிஸ்ல எந்திரிச்சார், ரொம்ப வேகமா எந்திரிக்கிறார், யா ரசூலல்லாஹ், 3 குழந்தை பெற்றால் சொர்க்கம் என்றீர்கள், 2 குழந்தை பெற்றெடுத்து நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுத்தால் சொர்க்கம் என்றீர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு குழந்தை யா ரசூலல்லாஹ், எனக்கு வாய்ப்பு இல்லையா யா ரசூலல்லாஹ்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தமும் பரக்கத்தையும் அனைத்தையும் அல்லாஹ் அவர்கிட்ட கொடுத்துட்டான். இந்த நபிக்கு இணையா உலகத்துல யாருமே இல்லை. அப்படி திரும்ப திரும்ப யோசிக்கணும். அப்படி யோசிக்க அப்பதான் அந்த பிரியங்கிறது ஓரளவு வரும். இந்த ஓரளவு பிரியம்தான் நம்மளை உச்சாணியில் பெருமானாரோடு இருக்க வைக்கும். பெருமானாரின் பிரியம் இல்லாம எந்த முஸ்லிமும் ஈரேற்றம் அடைய முடியாது. இல்லைங்க திருத்து, நான் சுன்னத்துலாம் தொழுதுருவேன், தொழுத பிரியத்தோட தொழுதியா?
இப்போ பசங்க இருக்கிறான்னு வைங்களேன், டேய் நீங்களாம் தகச்சதுக்கு வாங்கடா அப்படிங்கிறோம். ஒரு நாள் கரெக்டாக வருவான், 2ஆவது நாள் வந்துடுவான், 3ஆவது நாள் போகிறேன் போகாட்டி திட்டுவாங்கப்பா, அடிப்பாங்கப்பா, அதனால் போகிறேன். மனமுருண்டான தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு தேவையில்லாதது. மனப்பூர்வமாக இருக்கிற தொழுகையை அல்லாஹ் விரும்புவதை போல் பெருமானாரை மனப்பூர்வமாக நேசித்து செய்கிற ஒரே ஒரு சலாத் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய எடை உள்ளதாக ஆக்கிடுவான். எல்லாமே நிஜத்துல தான் அங்க இருக்கு, எல்லாம் உள்ளத்துல தானே இருக்கு, வெளியே எங்கேயும் போய் வாங்க வேண்டியது இல்லையே. அப்போ அந்த சஹாபிக்கு ஒரு குழந்தையை பெற்றாலும் சொர்க்கம்னு சொன்ன உடனே சபையே கலகலத்து போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஆம்பளை பிள்ளைக்கு குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க எங்க போட்டு புரட்டாலும் ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டியா நீ சொர்க்கம் எங்கேயுமே இல்லை. நன்மை செஞ்சா அது வேற, முறைக்க ஆரம்பிச்சிட்டானு இந்த பயிலுக்கு ஊறான். என்ன சேர்த்து செவத்துக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆஃபராக சொல்கிறீங்க, நாங்களும் காலையிலேருந்து உட்காந்துருக்குறோம், எங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு. அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு ஆளுமையை கொடுத்தாலும் கவி என்ற சக்தியை கொடுத்திருந்தாலும் சலுகைகளும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு கொடுக்கிறான். ஒரு வீட்டில் அந்த பெண் எப்படியோ அப்படி, அந்த பெண் சரியாக இருந்தால் அந்த குடும்பமே சரியாக இருக்கும். அந்த பெண் கொஞ்சம் மார்க்கத்தில் சுணங்கினால் அனைத்தும் சுணக்கப்பட்டுவிடும். இப்போ பாருங்க எவ்வளோ உயர்வாக பேசணும். அடுத்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தோழர் வருவார், யார் ரசூலல்லாஹ், எங்கள் வீட்டில் உட்காடுறோம் சாப்பிட்றோம் ஆனால் வயிறு நிறைய மாட்டேங்குது. வீட்டில் உட்காடுறோம் சாப்பிட்றோம் வயிறு நிறைய மாட்டேங்குது. நபி அவர்கள் உடனே சொல்றாங்க, நீங்க தனித்தனியா சாப்பிடுவீங்களா? உங்க வீட்டு மெம்பர்கள்லாம் தனித்தனியா சாப்பிடுவீங்களா? ஆமா யார சொல்ல. அப்புறம் எப்படிங்க பரக்கத்து வரும்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி இன்னும் வயதிலே மூத்தவர்கள் இருந்தால் அத்துணை நபர்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் சாப்பிடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து பரக்கத் செய்வார். எங்க ஒவ்வொரு நாளா தனித்தனியா சாப்பிட்றோமோ அந்த பரக்கத்தை எடுபட்டு போகும். இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் அதானங்க ஆகி போச்சு இல்லையா? தோசை அங்கிருந்து சவுண்ட் வரும், இந்தம்மா பெண்கிட்ட இருந்து எங்க இருந்து கிச்சன்ல இருந்து சவுண்ட் வரும். ஊத்துறது தோசை தனித்தனியா தான் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் மொத்தமா சுட்டு வச்சோம்னா ஆறி போயிடும். சொல்றாங்களா இல்லையா? மொத்தமா ரசூல்லா சொல்லுவாங்க, அஜர்த்தும் பயான்ல சொல்லுவாரு, இதுக்காக வேண்டி எல்லாம் சுத்தி உட்காந்து 50 தோசையை அடிக்கிட்டு வானா அதெல்லாம் செட் ஆகாது அப்படிம்பாங்க. ஆனால் செய்து பாருங்கள், அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை தெரிவித்திருக்கிறார். சேர்ந்து சாப்பிடுகிற பொழுது நமக்கு தெரியாதுங்க, பரக்கத்து நம்ம கண்ணுக்கு தெரியுமா? பரக்கத்தும் ரஹமத்தும் அபிவிருத்தியும் ஒரு காரணம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால நம்ம ஆபீஸுக்கு போறோம், அவசரம், ஏதோ ஒரு நேரம் நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்றோம், ரைட்டு. மதியான நேரம் லஞ்ச் டைம் எங்கோ ஒரு இடத்துல ஆபீஸில் சாப்பிட்ட ரைட்டு. இரவில் ஒரு காலம் என் குடும்பத்தோடு உறுப்பினர்களோடு சாப்பிடாமல் நான் இருக்க மாட்டேன், எனது நபியின் சுன்னத்தை ஒன்றையாவது நான் பின்பற்றுகிறேன் என்று நினைத்தால்தான் பரக்கத்தான குடும்பமாக அது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே நான் 100% இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது, ஏன்னா காலம் மாறி போச்சு. இந்த காலம் மாறி போனதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு காலம் வரும், அதிலே ஒரே ஒரு சுன்னத்தை பின்பற்றினால் அவனுக்கு 100 ஷஹீதுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதுக்கு இந்த 100 ஷஹீதுடைய நன்மை கொடுக்கணும்? ஏன்னா காலம் வெள்ள ஓடுற ஓட்டம், ஃபித்னா ஃபசாது குழப்பம், காலையில எந்திரிச்சதிலிருந்து இரவு தூங்குவதற்குள் எவ்வளவு பாவங்களை கடந்து வர்றோம். நன்மை கம்மி, நன்மைகள் குறைவு. பார்வையிலிருந்து, கேட்பதிலிருந்து, பேச்சிலிருந்து, எண்ணத்திலிருந்து, நடப்பதிலிருந்து அத்துணையும் பாவம். அப்போ பாவத்தோடே பழக்கப்பட்டு வாழக்கூடிய நாம் கொஞ்சமாவது அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத்துகளை கொஞ்சம் பின்பற்றினா கூட அல்லாஹ்வுடைய பெரிய அந்தஸ்து கிடைச்சோம். அஜரத்து சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுகளை அனுப்பிட்டு தான் நாங்கள் சாப்பிடணும். அது எல்லாம் உட்காருப்பா சுன்னத்தாக உட்காருவோம்னு செட் ஆகுமானா ஆகாது. அன்னைக்கு அந்த ஸ்கூல் தைக்கிறதெல்லாம் இல்லை, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால காலையில விட்டுருங்கன்னா முடியாதவங்களுக்கு தான் இது, முடியும்னா சேர்ந்து சாப்பிட்றது சுன்னத்து. லஞ்ச் மதியானம் கணவர் டியூட்டியில் இருக்கிறாரு, மனைவி இங்கே இருக்குது, ஆத்துக்காரர் வந்தா தான் சாப்பிட வெயிட் பண்ண முடியாது. அவர் நீ அங்கே சாப்பிடுங்க, நான் இங்கே சாப்பிட்றேன். ஆனால் இரவு என்று வருகிற பொழுது எப்படி ஆகிலும் வீட்டுக்கு வந்துடுறோம் இல்லையா? மனைவி, கணவன், குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அத்தனை நபர்களும் உட்கார்ந்து சுப்ரா விரிச்சு சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு சுப்ராவே கிடையாது, டைனிங் டேபிள்
இருக்கிறான். என்ன டைனிங் டேபிள், அதுக்கு மேல சுப்ரா வேணும். சுப்ரானா என்ன? விழுந்த உணவை எடுத்து சாப்பிடுகிற அளவிற்கு சுத்தமா இருக்கணும். அதுதான் சுப்ரா. விழுந்த உணவு எடுத்து சாப்பிடும். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பரக்கத்தான வீடு வேண்டுமா, ரஹமத்து அதிகம் உங்களுக்கு இறங்க வேண்டுமா, உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது பெண்களுக்கான விஷயம். ஆம்பளை என்ன செய்ய முடியாது? தொடப்பத்தை தூக்கிட்டு மாப்பை தூக்கி என்ன செய்ய முடியாது? மேலே கீழே முன்னாடி பின்னாடி இழுக்க முடியாது. ஏன்னா அவர் டியூட்டிக்கு போயிடுறார், சம்பாதிக்க போயிடுறார். வீட்டை சுத்தமாக வைப்பது ஒரு பெண்ணின் பொறுப்பு. எந்த வீட்டில் சுத்தமாக இருக்குதோ அங்க ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், எந்த வீடு குப்பை கூலங்களாக, கூட்டவே மாட்டாங்க. சில வீட்டுக்குள்ள போட நாத்தம் முடிக்கும். ஆனால் நல்ல வருமானங்க. ஐடி கம்பெனிங்க பார்த்தீங்கன்னா 2, 3 பேர் 4 பேர் சம்பாதிக்கிறாங்க. எங்கே வருதுன்னே தெரியல, எங்கே போகுதுன்னே தெரியலம்மா. ரஹமத்து பரக்கத்து இருக்க. வீட்டை சுத்தமாக வச்சு பாருங்க, மன நிம்மதி கிடைக்கும். மன அழுத்தத்தில் இருந்து மனிதன் பாதுகாக்கப்படுவான். சுகாதாரமான ஒரு சூழ்நிலை உருவாகிற பொழுது ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் இல்லையா? ஆனால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிடலன்னா பரக்கத்து இருக்காது. குறிப்பாக அந்த ஆடை விஷயத்தில் இன்னைக்கு என்ன செய்யறான்? இந்த பயிலெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எவன் அந்த இது மாதிரி செய்யறான்னு தெரியல. ஜீன்ஸை கலட்டி எங்கேயா தொங்க விட்டான்னா ஒரு வாரத்துக்கு அங்கேயே இருந்து அவங்க அம்மா எடுக்கலைன்னா அது அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அழுக்கா தொங்கக்கூடிய ஆடைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் உள்ள புகுந்துருவான். என்ன சொல்லுவான்னா, பாய் நமக்கு ஆடையை கழட்டி போட்டு போயிருக்கிறாரு, அதை நான் உடுத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு. சைத்தான் என்ன சொல்றான்? பாய் எப்படி துவைச்சதுக்கு அப்புறம் தேய்ச்சி பீரோவில் அடுக்கிறோம், துவைச்சதுக்கு அப்புறம் ஏன்னா அழுக்கா போயிடும், துவைச்சு அப்புறம் தேய்ச்சி பீரோவில் அடுக்கிறோம் இல்லையா? இதுதான மரபு. அதே போன்று அழுக்கான துணிகளை கலட்டி விட்டால் முதலில் அது ஒதுக்கு போறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கிற இடத்துக்கு போயிடும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். உடனே தூக்கி போடணும். சோஃபால ஒரு கர்ச்சீப்பு, கட்டல்ல ஒரு சட்டை, ஹாலில் ஒரு ஃபேண்டை கழட்டி போடுறது, பெல்ட்டோட இருக்கிறது. இந்த மாதிரியான வீடுகளில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தே இருக்காது. நான் விளையாட்டுக்கு சொல்றேன், நிறைய குடும்பங்கள்ல திடீர்னு யார் வீட்டுக்குள்ளேயா போயிட்டா ஆளா பறக்கிறாங்க, குடும்பமே ரன்னிங்ல இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்கங்க அது அப்படி எப்படி இருக்குது, வந்தவங்க எது நினைச்சிட கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும். ஆனா மலக்கு நினைக்கிறாரே, மலக்கு வரமாட்டாரே, இன்னமா இப்படி வீட்டை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்ய மாட்டாரு. மலக்கு பயந்து போயிடுவார், ரஹமத்தை கொண்டு வருவார். ஆங்காங்கே கிடக்கக்கூடிய அழுக்கு துணிகளில் சைத்தான் உள்ளே புகுந்து கொள்வதால் வர வேண்டிய ரஹமத்தும் பரக்கத்தும் நமக்கு கிடைக்காம போயிடுது. இன்னொரு முக்கியமான செய்தி, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த போர்வை இல்லையா, இதெல்லாம் நபி சொல்ற கருத்துங்க. யார் வீட்டில் போர்வை போர்த்திய பிறகு அதிகாலையில் மடிக்கப்படாமல் விரித்த நிலையிலேயே இருக்கிறதோ அங்கே ஷைத்தான் குடிகொள்கிறான். ஷைத்தான் எங்கே குடிகொள்கிறானோ அங்கே ரஹமத்துடைய மலக்கு வரமாட்டார்கள். சின்ன சின்ன காரியம்தான், ஆனால் இவ்வளவு பெரிய பரக்கத்தை தடுக்குது பார்த்தீங்களா? சில பேர்லாம் லக்ஸரியான வீடு அப்படி ஷோவாக இருக்கிற மெத்தை இதை அப்படியே இழுத்து உள்ளே புகுந்துடுவாங்க, அப்படியே இழுத்துருவாங்க. காலை எந்திரிக்கும் போது லேசை இழுத்து விட்டு வெளியே வந்துடுவாங்க, அடுத்த நாள் உள்ள போய் புகுந்துக்கிடுவாங்க. இதுவெல்லாம் ரொம்ப ஆடம்பரமான வாழ்வுதான். ஆனால் பெருமானாரினுடைய கண்ணில், பெருமானாருடைய வார்த்தையில் ஷைத்தான் குடிகொள்ளக்கூடியது பஞ்சு மெத்தை. எந்த மெத்தையா இருந்தாலும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய விரிப்பை சரியான முறையில் மடித்து வைத்து பாருங்கள், அல்லாஹ் அளப்பெரிய ரஹ்மத்தை வழங்குவான். இன்றைக்கு அழுக்கு துணிகளை போட்டுக் கொள்வதால் கண்ட இடங்களில் இரவு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாய் இருக்கும். முன்னாடி நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாய் விரிப்பாங்க கீழே, அந்த பாய் விரித்து படுக்கிற வரைக்கும் விரிக்க விடுவாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே டேய் பாயை சொல்லிட்டு சைத்தான் படுத்துக்குவோம் அப்படிமா. நான் கூட நக்கலுக்கு தான் சொல்கிறாங்கடா, நம்ம வீட்டில் சைத்தான் படுத்துக்குவான்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த குரான் ஷரீஃபை திறந்து வச்சா நம்ம என்ன சொல்லுவாங்க, டேய் சைத்தான் ஓதுவான்டா, சைத்தான் ஓதுவானா முதல்ல. ஆனா என்ன சொல்லப்படும், சைத்தான் வந்து படுத்துக்கிடுவாங்க. உண்மை அதுதான். நீ விரிப்பை விரித்து வைப்பதும் அழுக்கான ஆடைகளை வைப்பதும் ஷைத்தானுக்கு நீ இடமளிக்கிறாய். உனக்கு வரவேண்டிய ரஹ்மத்தும் பரக்கத்தும் தடைபடுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த மீலாது விழாவிலே நல்ல செய்தியை நாம் எடுத்து சொல்லுவோம். வீட்டை எவ்வளவு சுத்தமாக வைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. குறிப்பாக பெண்கள் பத்தியை பொறுத்துங்க. வீட்டில் பத்தியை எவ்வளவு பொறுத்துறீங்களோ அவ்வளவு தூரம் ரஹ்மத்தும் பரக்கத்தையும் எல்லாம் கொடுப்பான்.
என்ன ஜெருத்து இன்னைக்கு பத்தியை பொறுத்துலாம் சிறுக்கு குஃபுரு அவங்க இப்படிங்கிறாங்களே, நீங்கள் பத்தியை பொறுத்து சொல்கிறீங்களே, பத்தி எதுக்குங்க? நறுமணம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஓ நறுமணம் புகை போடக்கூடியவரே யா ஜம்மார் அப்படிம்பாங்க அரபியில. ஏங்க அவருக்கு அந்த பேரு? வெள்ளிக்கிழமையான பள்ளிவாசலுக்குள்ள வந்து அப்படியே நறுமணம் புகை போட்டு போவாங்க. இது பெருமானாருக்கு பிடிக்கும். பெருமானார் சொல்லுவார்கள், எந்த இடத்திலே நறுமணம் இருக்கிறதோ அங்கே மலக்குமார்கள் ஆஜராகுவார்கள். எங்கே நஜீஸ் என்ற அசுத்தம் துர்வாடை வருகிறதோ அங்கே ஷைத்தான் குடிகொள்கிறான். அதனாலதான் பாத்ரூம்குள்ள போனா ரொம்ப நேரம் இருக்காது. உள்ள போறியா, வேலை முடியுதா, வெளியே வந்துரு. அங்க போய் சிந்திக்காத. ஆனா அங்க போனா தான் எல்லா சிந்தனையும் வரும். அங்க போய் உட்கார்ந்துட்டா கடன் பிரச்சனையிலிருந்து, அவன் பிரச்சனையிலிருந்து, இவன் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் வர்ற ஒரே இடம் கக்கூஸ் தான். நீங்க போய் வேணா டெஸ்ட் பண்ணி அதிர்த்து, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க என்ன புதுசா சொல்றீங்க, நீங்க சொல்ற மாதிரியே மைண்ட் வாஷ் கேட்குது. உண்மைதானங்க அது. ஏன்னா அங்க போனா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுருவான். அதே மாதிரி தக்பீர் கட்டுங்க, அல்லாஹு அக்பர் எப்படி கட்டணும் தெரியுமா? யா அல்லாஹ் எதையும் நினைக்க மாட்டேன், உன்னையத்தான் வணங்க போறேன்னு தக்பீர் கட்டுங்க. அல்லாஹ்வை தவிர எல்லாத்து நினைப்பையும் கொண்டு வந்துடுவான் சைத்தான். அப்போ நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், வீடுகளை நாம் சுத்தமாக வைப்பது, நல்ல நறுமணத்தை போடுங்க. முஸ்லிமி அத்தனையும் பிரிக்க முடியுமா? முஸ்லிமி அத்தனையும் பிரிக்க முடியாது. ஒரு முஸ்லிம் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை பிரிக்க முடியாதோ, அத்தர் அவன் வீட்டில் இல்லைன்னு சொன்னா அது முசீபத் பிடிச்ச வீடுன்னு அர்த்தம். நல்லா விளங்கிங்க. ஹஜ்ரத் வீட்டில் அத்தரே கிடையாது, எனக்கு அத்தரே பிடிக்காது. சில பேர் எனக்கு தலைவலி வந்துடும். ஆனா நல்ல நறுமணத்தை நீ எப்பொழுது வெறுக்கிறாயோ சைத்தான் உன்னோடு குடிகொள்கிறான் என்ற அர்த்தம். நல்ல நறுமணம் எனக்கு பிடிக்காதுன்னு நீ சொல்லிட்டாலே உன்னோடு சைத்தான் குடிகொள்கிறான். ஏனால் துர்வாடை என்பது சைத்தானுக்கு மிக ரொம்ப நேசிப்பான் துர்வாடை. அதனாலதான் நபி அவர்கள் வீட்டை நல்ல சுத்தமாக வைங்க, நல்ல நறுமணமாக வையுங்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்து செல்வார்கள். வீடு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி அப்படியே வச்சிருந்தா மனசுக்கு நிம்மதி கிடைக்குங்க. கணவன் சண்டை போடலான்னு வருவாரு, இல்லையா போய் மனைவியை போய் ரெண்டுல ஒன்று பண்ணி வருவாரு. ஆனால் வீடு சுத்தமாக இருக்கிற பொழுது அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஏன்னா அந்த வீட்டை சுத்தமா வைக்கிறதுக்கு நமக்கு தெரியாது. என்ன சேர்த்து சுத்தம் இல்லாட்டி வீடா? இதை செய்து பாருங்கள். ரப்பு அளப்பெரிய மறைமுகமான ஒரு விஷயத்தை கொடுப்பான். அதே போல பெண்மணிகளுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன். நீங்க எதுக்கோ சண்டை போடுவீங்க இல்லையா? அது வாங்கி கொடுக்காட்டி சண்டை போடுவீங்க, இது வாங்கி கொடுக்காட்டி சண்டை போடுவீங்க. ஆனால் என் வீட்டுக்குள்ள என் கணவனோ அல்லது அண்ணனோ தம்பியோ, என் குழந்தைகளோ, என் மகனோ, என் தகப்பனோ வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லாம வரக்கூடாது. இதுக்காக வேண்டி சண்டை போட்டு பாருங்க, ரப்பு உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவான். நபி அவர்கள் சொன்னார்கள், வீட்டிற்குள் நுழைந்தால் சலாம் சொல்லி பழகுங்கள், அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். இன்னைக்கு சலாம் வந்து விட்டாச்சு, ரொம்ப பேர் விட்டாச்சு. இல்ல ஜெத்து நான் சொல்றேன்னா நீ பாக்கியம் பெற்றவன். இயற்கையாக உன் வீட்டுக்குள் நுழைஞ்ச உடனே, ஒரு பீவியை பார்த்த உடனே அல்லது பீவிக்கு உன்னைய பார்த்த உடனே வீட்டுக்குள் நுழைந்ததும் சலாம் இயற்கையாக வருகிறது என்றால் நீ பாக்கியம் பெற்றவன். வீட்டுக்குள்ள நுழையிற மனைவி பாசமா இருக்கிறா, குழந்தைகள் பாசமா இருக்குது, ஆனா சலாம் இல்லை, வெறுமனே வெத்து பாசங்களாகத்தான் அது இருக்கும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நேசத்தை உருவாக்குகிற வார்த்தை சலாம். இன்னைக்கு எடுபட்டு போச்சு, சலாம் சொல்றது இல்லையே. அப்படியே இருந்தாலும் தொழுதுட்டு வந்தா மட்டும் சலாம், மதரசாவுக்கு போயிட்டு வந்தா மட்டும் சலாம். இன்றைக்கு நம்ம ரொம்ப கோட்டை விட்டம் இல்லையா? சலாம் எந்த வீட்டிலே குறைக்கப்படுகிறதோ அங்க ரஹமத் எடுபட்டு போகிறது. அப்புறம் எப்படி மன நிம்மதி வரும்? ஆஸ்பத்திரி செலவுல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, அண்டை வீட்டுக்காரன் தொல்லையிலிருந்து, சொந்தக்காரன் தொல்லையிலிருந்து எல்லா தொல்லையும் வரிசை கட்டி வரும். சலாம் சொல்லி பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சலாம் ஒரு இணைப்பு பாலம். எப்படி ஒரு மேம்பாலம் வந்து இணைச்சு ஒரு வழியை கொடுக்குதோ அது போல இணைப்பு பாலம். கணவன் மனைவி சண்டை போடுறாங்க வைங்களேன், அவர் என்ன செய்வார்? சண்டை வந்தோடனே வெளியே முன்னே பச்சைக்கரை வெளியே அப்படின்ட்டு என்ன செய்வார்? பீவியை அப்படின்னு சட்டையை போட்டு வெளியே போயிடுவார் இல்லையா? ஆனால் அந்தம்மா உண்மையிலேயே அவங்கம்மா சாந்தமாக இருந்துச்சுன்னா சண்டை இல்லாமல் இருக்கும். சோபாவில் உட்காந்துருச்சு, மவனே வாணி உள்ளே வந்தவொடனே உடனே சண்டை முடிப்புன்னு இந்த மாதிரி ரெடியாக உட்காந்துருக்கு. அவர் வெளியே போனவர் வர்றார். உள்ளே வரும்போது பாருங்க, இதெல்லாம் மிராக்கல், மேஜிக், மிகப்பெரிய மேஜிக்குங்க. அவர் உள்ள வர்றார், பீவி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்க. அது பெரிய சண்டையா இருக்கட்டும், எவ்வளவு வந்தமா கோபமா இருக்கட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பாருங்கள். எப்படி தீயை தண்ணீர் அணைத்து விடுகிறதோ அதுபோன்று
அந்த பெண்மணிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரணங்களை இந்த சலாம் என்ற வார்த்தை அழிக்கும். இல்லை தெரிந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீங்க சொன்னதால் பெரிய சண்டை சிறிய சண்டையாக மாறி இருக்கலாம். இல்லை நான் சொன்னேன் ஆனா சண்டை வந்துச்சு, பெரிய சண்டை பிரிவு ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய விதியில் இருந்திருக்கலாம். ஆனால் நீ சொன்ன சலாமால் சிறிய சண்டையாக அது முடக்கப்பட்டிருக்கும், நமக்கு தெரியாது. அதனாலதான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அறியாத புறத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெறுவீர்கள். நீங்க அறியாத புறம் தானே அர்த்தம். பெரிய சண்டையாகுமா சின்ன சண்டையாகுமான்னு தெரியாது. கணவன் மனைவி சண்டை வந்துருச்சு, கணவன் வெளியே போயிட்டாரு, ரிட்டன் உள்ள வர்றாரு, இந்த சண்டை பெருசா சின்னதான்னு தெரியாது. இதான் மேஜிக். நீ சொல்லுகிற சலாம் அல்லாஹ் வேறு மாதிரியாக மாற்றி விடுவார். அதனால வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லாம போகக்கூடாது. சலாம் சொல்லுவாங்களா? இந்த பசங்கள்லாம் சொல்ல முறைச்சே பார்க்குறாங்க, என்ன தெரித்து சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள்லாம் சொன்னதான் ஓகேன்னு பண்ணணும். சலாம் சொல்லுவீங்கல்ல, நீங்கள்லாம் சொல்லுவீங்க, ஆனால் அதிகப்படுத்துங்க. இல்லை தெரித்து நாங்கள்லாம் கணுவாயில் எங்கள் அஜர்த்து சும்மா சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கார், எங்கள் ஜமாத்துடைய கட்டமைப்பு கரெக்டாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கிறோம். அதிகப்படுத்துங்க. எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறது? ஒவ்வொரு முறை போனாலும் வந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டில் யார் இருந்தாலும் சரி அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் அலைக்கும் சொல்லி பாருங்க. பள்ளிவாசல் தலைவர் வர்றாரா, ஓதுற பிள்ளைங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்க, சந்தோஷப்படுவார். மதரசா மாணவர்கள் எவ்வளவு அழகா சலாம் சொல்றாங்க. இது யாருக்கு பெருமை? ஜமாத்துடைய நிர்வாகிகளுக்கும் இமாமுக்கும் பெருமை, உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பெருமை. இந்த பையன் பாருப்பா எப்ப பார்த்தாலும் சலாம் சொல்லுவான். அந்த சொல்ற சலாம் உன்னை கொண்டு போய் வைக்கும் இடம் வேறு இடம். நம்ம நினைக்கிறோம் இன்னும் பெரிய சலாம் சலாம் சரியா போயிருமான்னு. நீ சொல்லு, பழகு, திரும்ப திரும்ப சொல். இந்த சுண்ணத்தை நீ ஹயாத்தாக்கு, உன்னை அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கும் இடம் உயர்ந்த இடமாக இருக்கும். இது பெருமானார் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த சலாத்தை விட்டுட்டோம், எல்லாம் சண்டை, எல்லாம் பிரச்சனை. தொழுகிறோமா, எல்லா சண்டை எல்லா பிரச்சனையும் கண்ணுக்கு முன்னாடி வருது. சொந்த மதத்தில் பிரச்சனை, கூட பிறத்தவன்ட பிரச்சனை, பெத்த மகள்கிட்ட பிரச்சனை, பெத்த மையண்ட பிரச்சனை, எல்லாத்துலையும் பிரச்சனை. ஆனால் சலாம் மிகப்பெரிய அருமருந்து. அதனால நாம் திரும்ப திரும்ப சலாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடலாம். சரி, அப்போ கடைசியாக ஒரே ஒரு செய்தி. இந்த பெண்களும் மௌலிதுக்கு வந்திருப்பீங்க, நிறைய யூடியூப்லாம் பார்க்குறீங்க, மௌலிது ஓதாத மீலாது கொண்டாடாதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், ரொம்ப மனசில் ஆழமாக பதிவு பண்ணிக்கணும். இப்போ சிறுக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணையாக்கினதான் சிறுக்கு இல்லையா. அல்லாஹ் இறைவன், நீ இன்னொரு கடவுளையோ அல்லது சிலையையோ அல்லது வேறு மத கடவுள்களையோ நீ கடவுளாக ஆக்கிட்டீன்னா அது சிறுக்கு. நம்முடைய கொள்கை என்னன்னா, பிற கடவுள்களை இழிவுபடுத்துறது இல்லை. என் கடவுள் ஒருவன், என் அல்லாஹ் ஒருவன், அவனை நான் வணங்குறேன். அது மற்றவங்களோட நம்பிக்கை, அதை மதிக்கிறோம். அது உங்களுடையது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. இப்போ நம்ம பிறந்துறோம் இல்லையா, நம்ம அம்மாட்ட வயிற்றுலேருந்து வந்த நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம காதுல லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அப்புறம் மதுசால கொண்டு போய் விட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அப்புறம் பெரியவரான கல்யாணம் முடிச்ச லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், நீ மௌத்தாகிற 50-60 வயசுக்கு தொட்டுட்ட அப்பையும் லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்தா போனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். இது எங்க சிறுக்கு வந்துச்சு? ஏதாவது அந்நிய கடவுளை ஏற்றுக்கிட்டீங்களா? அந்நிய கடவுள் எங்கேயாவது உங்களுக்கு யாரும் காட்டினாங்களா? அந்த மதத்துடைய கடவுளை நீ வணங்கிக்கோன்னு சொன்னாங்களா? இல்லை நீங்க செஞ்சீங்களான்னா சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், ஒரு முஸ்லீம் அவ்வளவு சீக்கிரம் மதம் மாற மாட்டான். அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இது நான் சொல்லல, மதம் மாற்ற வேண்டும் என்று அடம் பிடித்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்கள் அவ்வளவு, ஏன்னா அவ்வளவு அடிப்படைவாதி, அடிப்படை அல்ல அல்ல அல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் அல்ல. கொஞ்சம் தொழுகாம இருப்பான், கொஞ்சம் நோக்கு வைக்காம இருப்பான், கொஞ்சம் பிரச்சனையில கொஞ்சம் ஒதுங்கி இருப்பான். ஆனா கடவுள் யாரா? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படிப்பட்ட நம்மள நீ மௌலிது ஓதுனே சிறுக்கு வந்துருச்சு, நீ மௌலிது ஓதுனே இணை வச்சுட்ட, இணை வச்சா நரகத்துக்கு போயிடுவ என்று சொன்னால் நெஞ்சு பொறுக்குதான். எவ்வளவு மன கஷ்டம். அதனால இன்னைக்கு யூடியூப்லாம் நிறைய மீலாது டயத்திலாம் மீலாது கொண்டாடலாமா, நபி கொண்டாடினாங்களா, சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா, ஆதாரம் இருக்கா? ஆதாரம் எங்க போய் எடுக்கிறது? இமாம்கள் கொடுத்தது தானே புகாரி. நீ ஆதாரம் புகாரி எடுக்கிறமே, அது இமாம்கள் கொடுத்தது தானே. அந்த இமாம்களும் யாரு? ரசூல்லா கூட இருந்தவங்களா? அந்த இமாமுக்கும் ரசூல்லாவுக்கும் பல 100 வருஷம் டிஃபரெண்ட் இருக்குது.
அதனால் ஒரே ஒரு அடிப்படை செய்தியை விளங்கிக்கிறணும், நம்ம நபியை சிறுக்கு வைக்க மாட்டோம். புகழ்றோம், புகழுவோம், புகழுவோம், இணையில்லாமல் புகழுவோம், ஈடு இணை இல்லாமல் புகழுவோம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சிறுக்காயிலதா? படைச்சவர் வேற, படைக்கப்பட்டவர் வேற. படைக்கப்பட்டவர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர் இந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறோம். படைச்சது அல்லாஹ். எப்படி ரெண்டு ஒண்ணா முடியும்? ரெண்டு ஒண்ணான முஸ்லீமா இருக்க முடியுமா? நீ கலிமா என்ன சொல்ற? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கம் சொல்கிறவன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை சொல்லிட்டு நீ புகழு புகழு புகழு. மனுஷன் தான் புகழ்றே ஒழிய இறைவன் நீ புகழவே இல்லை. இந்த அடிப்படை மட்டும் புரிஞ்சுக்க, இந்த அடிப்படை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க என்னைக்குமே யார் என்ன சொன்னாலும் இல்லை நம்ப மாட்டேங்க. நான் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தாலும் மனுஷன் தாங்க நான் புகழ்றேன், இறைவனை ஆக்க மாட்டேனுங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் கூறு இல்லாமல் இல்லை, நாங்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும். இன்னொன்று, திருக்குறான்ல அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னு பாருங்களேன். முடிச்சாரு, அதற்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சாரு. இந்த ஒரு ஆயத்து தான் உங்களுக்கு முடிக்கணும். வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா. நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா, நீங்கள் நடுநிலையான சமுதாயமாக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். நம்மள என்ன சொல்றான்? நடுநிலை சமுதாயம். என்ன நடுநிலை சமுதாயங்கிறப்ப இந்த ஆயத்துக்கு விளக்கம் தப்சீர் ஜலாலையிலே சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னாடி நபிமார்கள் வந்தாங்க இல்லையா? இப்போ நம்ம நபிக்கு முன்னாடி ஈசா நபி வந்தாங்க, மூசா நபி வந்தாங்க. இந்த ஈசா நபியை கடவுளாக்கிட்டாங்க இல்லையா? நமக்கெல்லாம் தெரியும், ஈசா நபியை கடவுளாக்கிட்டாங்க, அவரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அதில் சிறுக்கு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க. அதே ஈசா நபியை தந்தை இல்லாமல் பிறந்தவர் என்று, விபச்சாரத்தில் பிறந்தவர் என்று சொன்னார். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க ஒரு நபி. அந்த நபியை கடவுள் அளவிற்கு அந்த சமூகம் உயர்ந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் என்ன சொன்னாங்க? தகப்பன் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கு, அதனால இது விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என்று சொல்லப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நபியை கடவுள் அளவுக்கு உயர்த்தப்பட்டது, அதே நபியை ரொம்ப கேவலமாக இறக்கப்பட்டது. ஆனால் நபியை நாயகமே, உங்களை கடவுள் அளவுக்கு உயர்த்த முடியாது, உங்களை கேவலமாகவும் பேச முடியாது. நபியை கேவலமாகவும் பேச முடியாது. ஏன்னா நபியினுடைய பிறப்பு, வாழ்வு எல்லாம் சிறப்பு. அவங்கள மற்றதெல்லாம் சொல்லுவாங்க ஒழிய ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் என்ன செய்ய முடியாது, இழிவு சொல்ல முடியாது. அப்போ நம்ம நபியை வச்சு நம்ம சிறுக்கு வைக்க மாட்டோங்கிறதான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லுது. இந்த உம்மத் நடுநிலையான சமுதாயம். இந்த உம்மத் இந்த நபியை அளவு கடந்து உயர்த்தவும் செய்யாது, இந்த உம்மத் நபியை ரொம்ப மட்டமாகவும் கீழே இறக்கிறாரு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம். எப்படிங்க சிறுக்கு வைப்போம்? அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவோம், மீலாது விழா கொண்டாடுவோம். நபியை நேசிக்க நேசிக்க நேசிக்கத்தான் நமக்கு நாளை மறுமையிலே நம்மோடு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் என்ற பரிந்துரை செய்வார்கள். நபியோடு இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லையா? அப்ப அந்த நபியை நேசிப்போம். ரப்புல் ஆலமீன் யார் யாரெல்லாம் இந்த மீலாது விழா, மௌலித் சபை இன்னும் சீர்மை கொடுத்து, இன்னும் பெண்கள், சிறுவர்கள், இளைஞர்கள், நிர்வாக பெருமக்கள், இமாம், இன்னும் ஊர் ஜமாத்தார்கள் அனைவர்களும் யார் யாரெல்லாம் இதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ ரப்பே, அனைவர்களையும் நாளை பெருமானாருடைய கூட்டத்தில், பெருமானாரின் நேச கூட்டத்தில் எங்கள் அத்துணை நபர்களையும் நீ சேர்ப்பாயாக என்று கூறி விடைபெறுகிறேன். எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.